Go back. Go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா எடுத்துருக்கு. நீங்க முன்னாடி போங்க, நீங்க பின்னாடி போங்க. No problem, பின்னாடி போங்க. What is happening? There are a lot of cars. Try பண்றாங்க. Don't shout. Oh my god. மாமாக்கு கால் போடுங்க. மாமா கால் போடுங்க யாராவது. சென்னையை அடுத்த முட்டுக்காட்டுக்கு அழுத குழந்தையை சமாதானப்படுத்த காரில் சென்ற குடும்பத்து பெண்களை இளைஞர்கள் கும்பல் விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பரவாயில்ல நீ இறங்காதீங்க. இந்த வழக்கில் உதார் ரவுடி சந்தோஷ் என்கிற யமஹா சந்தோஷ், சந்துரு என்கிற சீட்டிங் சந்துரு, மேலும் 3 மாணவர்கள் என மொத்தம் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் 2 பேரை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். என்ன காரணத்திற்காக அந்த கும்பல் தங்களை துரத்தியது என்பதை காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி விளக்க வேண்டும் என்று புகார் அளித்த பெண் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த கும்பல் மீது தங்கள் கார் உரசுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும், தங்கள் காருக்கும் அவர்களது காருக்கும் மிகுந்த இடைவெளி இருந்ததாகவும் தெரிவித்துள்ள அந்த பெண், என்ன நோக்கத்துடன் அந்த கும்பல் தங்களை துரத்தியது என்பதை போலீசார் அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலிருந்து வந்துட்டு இருக்காங்க, நீங்க கிளம்பலாம். மேலிருந்து வந்துட்டு இருக்காங்க, நீங்க கிளம்பலாம். அதே போல இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி என்று போலீசார் சந்துரு என்பவரை முன்னிறுத்தும் நிலையில் இவர்களையெல்லாம் விட முக்கியமான ஒருவர் இந்த லிஸ்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரது பெயர் சந்தோஷ் என்கிற யமஹா சந்தோஷ். சாலையில் கார் பானட்டுகளில் வைத்து கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுவது, அடகுக்கு வரும் சொகுசு கார்களில் கட்சி கொடியை கட்டிக்கொண்டு சாலையில் அலப்பறை கொடுப்பது, பொத்தேரி தனியார் கல்லூரி மாணவர்களிடம் தன்னை ஆவேசம் பட ஹீரோ போல பில்டப் கொடுத்து அதனை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் வெளியிடுவது என யமஹா சந்தோஷ் பெருங்குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பாக வலம் வந்தவர் என்று கூறப்படுகிறது. இந்த குழுவுக்கு தலைவனாக செயல்பட்ட யமஹா சந்தோஷின் கையாள்தான் சந்துரு என்றும் கூறப்படுகிறது. இவர்கள் அடகுக்கு வரும் கார்களில் சுங்கச்சாவடிகளில் கட்டண விலக்கு பெறுவதற்காக திமுக கொடி கட்டிக்கொண்டு நள்ளிரவு நேரத்தில் சாலையில் அலப்பறை கொடுப்பது வாடிக்கை என்றும், இது அந்த பகுதி காவலர்களுக்கும் நன்றாக தெரியும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கும்பலை போலீசார் கைது செய்த அடுத்த கணமே அவர்களின் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றப்பட்ட வீடியோக்கள் மட்டுமல்ல, இவர்களின் இன்ஸ்டாகிராம் கணக்கே நீக்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த பெண் சொல்வது போல என்ன நோக்கத்துடன் வெறிகொண்டு விரட்டினர் என்பதை கண்டறிய தீவிர விசாரணை நடந்து வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.